உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களை இந்த பொழுதிலே சந்திப்பது பெருமகிழ்ச்சி. வணக்கம். 13/7/2026 19/7/2026 வரை உள்ள காலகட்டங்களில் திரு ஆதிரை நட்சத்திரம் என்கிற மிதுன ராசியிலிருந்து உத்திர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் என்கிற கன்னியா ராசி வரை சந்திரனின் பயணம் இருக்கிறது. ராகுவின் சாரத்திலிருந்து சந்திரனின் சாரம் வரைக்கும் பயணம் மேற்கொள்ள இருக்கிற இந்த நாளில் நமக்கு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 14ஆம் தேதி அமாவாசை இருக்கிறது. இந்த அமாவாசை யோகம் அப்படிங்கிறது எப்படின்னாக்கா பல விதத்தில் நமக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும். அன்றைக்கி தான தர்மங்கள் செய்வதனாலே முன்னோர்களுக்கு நாம் செய்ய திதி தர்ப்பணங்கள் பாவத்தை கழிப்பது. அன்னைக்கு அந்த 11:20 12:20 அப்படிங்கிற அபிஜித் முகூர்த்தத்திலே தான தர்மம் செய்வதனாலே நமக்கு புண்ணியங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல வரப்பிரசாதம் இருக்கிறது. 16ஆம் தேதி தட்சிணாயன புண்ணிய காலம் ஸ்ராத திதி. 17ஆம் தேதி ஆடி பண்டிகை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவர்களின் பகல் பொழுது முடிந்து இரவு பொழுது ஆகிறது. முன்னோர்கள் நம்மளை நோக்கி வரக்கூடிய நாட்கள் இங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால் ஆடி பண்டிகையாக கொண்டாடுவோம். 18ஆம் தேதி அன்று ஸ்கந்த பஞ்சமி. அன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குவதும் வராகியம்மையை வழங்குவதும் ரொம்ப விசேஷம். 19ஆம் தேதி குமார சஷ்டி. அன்றைய நாள் சஷ்டி விரதம் இருப்பதும் முருகனை தேன் அபிஷேகம் செய்து வணங்குவதும் ரொம்ப விசேஷம். தேன் அபிஷேகம் செய்து வணங்குவதனாலும் முருகனை வழிபடுவதனாலும் பல இன்னல்கள் உங்களை விட்டு போகும். முக்கியமாக திருமண தடை, குழந்தை இல்லை, வீடு கிடைக்கல, வேலை கிடைக்கல, பணமே நிற்கலை, கடனாய் போச்சு. இது எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் நம்ம முருகனை பிடிச்சிட்டாலே போதும். பல விஷயத்துக்கும் இவரே ஆன்சர் கொடுத்துருவார். அதுவும் தேன் அபிஷேகம் பண்ண அந்த மனது உள்ளம் உருகி நம்மளை அப்படியே கொண்டு போய் நல்ல நிலைக்கு நிறுத்துவார் முருகன். அதனால் இதை அழகாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அன்றைக்கி ஆதித்ய ஹஸ்தம்னு இருக்கும். அப்போ முருகனை வழிபடுவாரே அன்றைக்கி சூரிய கடவுளை வணங்குவதும் சிறந்தது. இப்படி பல நன்மைகளை தாங்கி இந்த வாரம் வருகிறது. இதை அப்படியே கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும்னா நமக்கு அத்தனை சக்ஸஸும் நம்மக்கிட்ட தான் வந்துடும். அப்போ ஒரு ராசிக்கு எப்படி பலன் இருக்கும் வாருங்கள் காணலாம். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய மிதுன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன் 12ஆம் இடத்துக்காரர் அங்கே உட்கார்ந்துருக்கார். அவர் 10ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால தொழிலில் நிறைய குழப்பங்கள் உண்டாச்சு. அந்த தொழிலில் இருந்த குழப்பங்கள், சம்பள உயர்வு வரல, சரியாக வேலை செஞ்ச போது கூட எனக்கு கரெக்டாக ரெக்கக்னிஷன் கிடைக்கல அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது. இதை இடர்பாடை தீர்த்து கொள்ள வேணும்னா 14ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு கொஞ்சம் தர்மங்கள் செய்யணும். தர்மங்கள் செய்வதனால் வரக்கூடிய பலன்களை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு 17ஆம் தேதியிலேருந்து கிடச்சிரும். ஆடி மாதத்தில் இந்த சூரியன் லாபஸ்தானத்திலே குருவுடன் சேர இருக்கிறார். தன் பார்வையை உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடம் அப்படிங்கிற அறிவிலே வைக்கிறார். அப்போது பாக்கியம் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அடுத்தடுத்த நிலைகளிலே வாழ்க்கையிலே வெற்றியை காணக்கூடிய சூழ்நிலையை இந்த குருவின் அருளாலே பெறப்போகிற இந்த வாரம் முக்கியமாக யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் ராசிக்குள்ளர அஸ்த நட்சத்திரத்திலே உள்ள வரும்போது சூரியன் எப்படி பிரகாசமாக உங்களுக்கு கொடுக்க லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரோ அப்படி இந்த அஸ்தம் ஆதித்ய அஸ்தமாக அமைகிறதுனாலே நீங்கள் சூரியனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுப்பதாக அமைகிறது. செவ்வாய் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடிய பார்வை முயற்சி ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். மற்றும்
சுகஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் பூமி, வர்த்தகங்கள், வீடு, மனை, வாகனம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, எல்லாத்துலேயும் லாபங்களை பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய பெருகி கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையும், தடைகளெல்லாம் தள்ளி விட்டுட்டு நல்ல முன்னேற்றத்துக்கான வழிகளும், முன்னேற்ற பாதையிலே மனதை வைத்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களும் வளர்ச்சியை கொடுப்பதற்கு முருகனின் அருள் இந்த வாரம் முழுக்குமே உங்களுக்கு நல்லதை செஞ்சு வரும். அதனால் இந்த வாரம் முழுக்குமே டெய்லியே முருகனின் பாடல்கள் காலையில் ஒலிக்க வைத்து கொள்ளுங்கள். முருகனின் சிந்தனையிலேயே முருகான்னு அவருடைய ஸ்மரணையிலேயே அடுத்தடுத்த காரியங்களை செய்யுங்கள். இதுதான் ட்ரிக்கு. இதை பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சி நிலைகள் அப்படிங்கிறத எளிதாக அடையலாம். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க. முன்னோர்கள் நம்ம பூமிக்கு வரக்கூடிய சூழ்நிலையான இந்த ஆடி மாதத்திலே அனைத்து வரங்களையும் நீங்கள் பெறலாம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.